இந்த மூன்று உயர்ந்த வர்ணம் என்று சொல்லக்கூடிய பிராமணர்களுக்கும் சத்திரியர்களுக்கும் வைசியருக்கும் தொண்டூழியம் செய்பவர்களாக இருக்கிறாங்க. அவர்கள் தான் சூத்திரர்கள் சொன்னாங்க. அவர்கள் யாருன்னாங்க, பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகம் என்று சொல்லக்கூடிய வன்னியர், முதலியார், கவுண்டர், தேவர், அகமுடையார், மறவர், கல்லர், அப்புறம் பிள்ளைமார் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் இல்லையா. இதை போல இருக்கக்கூடிய சாதிகள் பிற்படுத்தப்பட்ட சமூகமாகவும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகமாக இருக்கக்கூடியவர்களாக தான் சூத்திரர் என்று மனு தர்மம் சொல்கிறது. இதை எதிர்த்து தான் மாடலால் வந்த விளைவுகள். அப்போ இங்க என்னன்னா, பிற்படுத்தப்பட்ட மக்களையும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களையும் இந்து மனு தர்மம் சூத்திரன் என்று சொல்லிடுச்சு. ஆனா இங்க பட்டியல் சமூகம் என்று சொல்லக்கூடிய பழங்குடி சமூகம் என்று சொல்லக்கூடியவர்களை என்னன்னு சொல்லி இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி எழும் இல்லையா. இங்க பட்டியல் சமூகத்தையும் பழங்குடி சமூகத்தையும் இந்திய அதாவது மனு தர்ம சாஸ்திரம் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஏன் ஏற்றுக்கலன்னாக்க, இங்கே பழங்குடியினமும் பட்டியல் சமூக மக்களும் இந்த மண்ணினுடைய பூர்வீக குடிகள். 5 திணைகளாக தான் நம்முடைய நிலப்பரப்புகள் வகைப்படுத்தப்பட்டிருக்கு. முல்லை, நெய்தல், பாலை, குறிஞ்சி அப்படிங்கிறது 5 திணைகளாக தான் நம்ம மருதம் 5 திணைகளாக நம்மளோட நிலங்கள் வகைப்படுத்தப்பட்டிருக்கு. அப்படி பார்த்தீங்கன்னாக்க, மலைப்பிரதேசத்தில் வாழக்கூடிய மக்கள், வயல்வெளி சமவெளியில் வாழக்கூடிய மக்கள், கடலோர பகுதியில் வாழக்கூடிய மக்கள், புரியுதுங்களா, அப்புறம் காடுகள் சார்ந்த பகுதிகளில் வாழக்கூடிய மக்கள், இப்படி திணை என்பது பாலைங்கிறது பாலைவனம் தான். இங்கே பாலைவனம் அந்த அளவுக்கு நமக்கு இல்லை, ராஜஸ்தானில் தான் இருக்குது. அதனால் அதை நமக்கு பாலைவனம் என்பது நீர் உறைந்து பனியா இருந்தாலும் அதுக்கும் பேர் பாலைவனம் தான். நீரே இல்லாமல் வறட்சியா இருக்கக்கூடிய பூமியும் பாலைவனம் தான். புரியுதுங்களா? அப்ப பாலை நமக்கு குறைவா இருக்கிறதுனால அதை நம்ம பெருசா பேசுறது இல்லை. இப்படிதான் வகைப்படுத்தி வச்சிருந்தாங்க. ஆனா இந்த 5 திணைகள்லையும் வாழ்ந்த மக்கள் இருக்காங்கல்ல, அவங்க தான் பூர்வ குடிகள் சொல்லக்கூடியது, மண்ணின் மைந்தர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. இவங்க என்னன்னாக்க, இந்து வர்ணாசிரமம் சொல்றோம்ல, இந்து மதத்தினுடைய வர்ணாசிரமம் என்று சொல்லக்கூடிய மனு தர்மத்தை ஏற்கவே இல்லை. இவங்க 4 வேதங்களையும் இவங்க ஏத்துக்கல. அதனால 4 வேதத்தையும் ஏற்காதவர்கள் வர்ணாசிரம தர்மத்தின்படி அந்த கட்டமைப்புக்குள் இல்லை. அவர்கள் எதிரானவர்கள் அவங்களை நீக்கிட்டாங்க. அதனால தான் மனு தர்மத்தில் பிராமணர், சத்திரியர், வைசியர், சூத்திரர் என்று சொல்லப்பட்டு இருக்குது. அந்த அட்டவணையில் தாழ்த்தப்பட்ட மக்கள் என்று சொல்லக்கூடிய, தலித் மக்கள் என்று சொல்லக்கூடிய, ஒடுக்கப்பட்ட மக்கள் என்று சொல்லக்கூடிய, பட்டியல் சமூகம் என்று சொல்லக்கூடிய, பழங்குடி சமூகம் என்று சொல்லக்கூடிய மக்கள் இந்து வர்ணாசிரம தர்மத்தில் இடம்பெறவில்லை. அவர்கள் தாழ்ந்தவர்களாகவோ தீண்டத்தகாதவர்களாகவோ இப்போது சொல்லப்படுகிறது. ஆனால் வர்ணாசிரம தர்மம் சொல்லவில்லை. அவர்கள் எதிரானவர்கள். அதனால அவங்க ஊருக்குள்ள வர வேண்டாம், அவங்கள ஊருக்கு வெளியில வச்சிருங்க. என்னுடைய எதிரி, அவனை ஊருக்குள்ள விட்டுடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மண்ணை ஆட்சி செய்த பிராமணர்கள், மன்னர்கள் ஆட்சியில் இருந்தாலும் ராஜகுரு என்ற இடத்தில் இருந்து இங்கே அவர்களுக்கு ஆலோசனை வழங்கி ஆட்சி எப்படி நடத்துவது என்பதற்கு இங்கே பிராமணர்களுடைய கட்டுப்பாட்டுகள் தான் இங்கே ஆட்சிகள் நடந்து கொண்டு இருந்தது. அந்த வகையிலே பட்டியல் சமூகமாக இருக்கக்கூடிய, பழங்குடி சமூகமாக இருக்கக்கூடிய மக்கள் வர்ணாசிரம தர்மத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்காக அவர்களை ஊருக்குள் சேர்த்து கொள்ளவில்லை. அவர்களை ஊருக்கு வெளியில விட்டுட்டாங்க. அதுதான் ஊருக்கு வெளியில இருக்கக்கூடியவர்களை சேர்ந்து கூட்டமா வாழக்கூடியவர்களை தான் சேரி என்றாங்க. சேரின்னா தப்பான சொல்லல இல்ல, அது அருவருப்பான சொல்லல. சேர்ந்து கூட்டமா வாழ்கின்ற பகுதிக்கு பேர் சேரி. இங்கே அசோகர் காலகட்டத்தில் சேரிகள் இருந்தது. பார்ப்பன சேரி, இன்னைக்கு அக்ரஹாரம்னு சொல்றோம், அன்னைக்கு பார்ப்பன சேரி இருந்தது. அந்த பார்ப்பன சேரியில தான் வரி கிடையாது. என்னன்னா அவங்களுக்கு நிலம் தானமாக கொடுத்துருந்தாங்க. அந்த நிலத்துக்கு வரி கிடையாது. அவங்க குடியிருக்கிற பகுதிக்கு வீட்டு வரி கிடையாது. அனைத்தும் இலவசமாக வாங்கின்றவர் தான் பார்ப்பனர்கள். எப்போ? அசோகர் இந்த மண்ணை ஆட்சி செய்யும் போது.
ஆனால் இன்னைக்கு இந்த நாட்டை ஆட்சி செய்வது யாருன்னாக்க பிராமணர்கள் ஆட்சி செய்கிறாங்க. ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டாக்க இந்திய அரசு பணியில் 76% இப்போது இன்னைக்கு அப்டேட்ல 76% அரசு பணிகளை கைப்பற்றி இருப்பது பிராமணர்கள். உயர் பதவிகள் நான் சொல்றேன், IAS IPS கேடர்ஸ்ல இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகளுடைய பட்டியல்கள் எடுத்தீங்கன்னாக்க உச்ச நீதிமன்றம், உயர் நீதிமன்றம் போன்ற நீதிமன்றங்கள்ல நீதிபதிகளாக இருக்கக்கூடியவர்கள பட்டியல் எடுத்துக்கிட்டாலும், ரெண்டாவது வெளிநாடுகளோட தூதரகம் இருக்கும், இந்திய தூதரகம், அந்த தூதரகத்தில் பணியாற்றக்கூடியவர்கள், அடுத்தது வெளியுறவுத்துறை அமைச்சகத்தினால நியமிக்கப்பட்ட ஆபீசர்ஸ் அவர்கள், இது போன்ற மிகப்பெரிய உயரிய பதவிகளில் இருக்கக்கூடியவங்கள 76% பேர் பிராமணர்கள். அப்போ பிராமணர்களுடைய மக்கள் தொகை 3%. இந்திய அரசு பணியில 3% இருக்கக்கூடியவர்கள் உயர் பதவிகளில் 76% இடத்தை கைப்பற்றி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். புரியுதுங்களா? அப்படின்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் 1950 நடைமுறைக்கு வந்த பிறகு கூட 76% உயர் பதவிகளில் பிராமணர்கள் இருக்கிறார்கள்னா, இதற்கு முன்னாடி மனு தர்ம ஆட்சி இருந்தது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் வருவதற்கு முன்பு இங்க வர்ணாசிரம தர்மத்தின் அடிப்படையில் மனு தர்ம ஆட்சி தான் நடைபெற்றது. அந்த ஆட்சியில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு புரியறதுக்காக சிம்பிளா நடைமுறையில் உள்ளவாறு நான் சொல்றேன். ஒரு பிராமணன் ஒரு சூத்திர பெண்ணை வன்கொடுமை செஞ்சுட்டான்னு வச்சுங்க, பாலியல் துன்புறுத்தல் ஏதோ ஒன்று பண்ணிட்டான்னா அந்த பிராமணனை தண்டிக்க கூடாது. இது சட்டம் இருந்ததுங்க. அதுதான் வர்ணாசிரம சட்டம்னு சொல்றோம், மனு தர்ம சட்டம்னு சொல்றோம். அவங்கள தண்டிக்க கூடாது. அதே நேரத்தில் அந்த சூத்திரன் பிராமண பெண்ணை பாலியல் தொந்தரவு செய்தான்னா அவனை கொலை செய்யணும். அப்போ இங்க வாழக்கூடிய மக்கள் இருக்காங்கல்ல, ஹியூமன், மனிதன் தான். ஆனா பிராமண பெண்ணாக இருந்தால், ஆண் சூத்திரனாக இருந்தால் அவன் ஆணுறுப்பு அறுக்கப்படணும், அவன் கொலை செய்யப்படணும். ஆனால் சூத்திர பெண்ணாக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை இங்க பிராமணன் என்ற ஒரு ஆண் பாலியல் வன்புணர்வு செய்தால் தண்டிக்க கூடாது. இதுதான் இங்க இருந்த மனு தர்ம சட்டம். கோர்ட்டு, நீதிமன்றமே அப்படிதான் இருந்தது.